Hi friends, welcome back to my channel LA to America. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து Thanksgivingக்கு நான் என்னென்ன ஷாப்பிங் பண்ணேன் அப்படினு சொல்லிட்டு காட்றேன். ஒரு கடையுமே விடல ஆக்சுவலா அப்படி சும்மாவே ஷாப்பிங் பண்ணுவேன். இது ஆஃபர்னு போட்டா போதும் எல்லாமே வாங்கிட்டு வந்துருவேன். அது வீட்டுக்கு தேவையா தேவையில்லையான்ற மாதிரி யோசிக்கிறதே கிடையாது. உண்மையிலே சொல்லணும் இது வந்து பாதி ரிட்டர்ன் பண்ணிட்டேன். ரிமைனிங் எனக்கு வேணும்னு வச்ச ஐட்டம் தான் இவ்வளோ. ஸோ இது போக ஹஸ்பண்டுமே நிறைய வாங்கினாங்க. அவங்க திங்ஸ் எதுவுமே எனக்கு வீடியோவுக்கு தரலை. ஸோ நம்மகிட்ட இருக்கிறது மட்டும் கிடக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து 2 டவல் வந்து கோல்ஸில் வாங்கினேன். அப்புறம் இது வந்து $10 சொல்லிட்டு ஒரு பெரிய சாண்ட் டாய் மாதிரி, அது ஒரு நல்ல கார்டன் மேக் பண்ணுற மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளேயே க்ளோஸ் பண்ணி வைக்கிறது. அது வந்து காஸ்கோவில் $10 தான். அடுத்து ஒரு ஆங்கர் ஹாக்கிங் செட்டு, அது ஆஃபரில் $20ன்னு வாங்கினேன். அது வால்மார்ட்டு. அதுக்கப்புறம் லிப்மேன் வந்து மாப் எங்களோட பிராண்டட் ஐட்டம். இது நல்லா மாப் போடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம கைப்படாமையே ஸ்குஷ் பண்ணிக்கலாம், அப்புறம் ஸ்பின் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி மாப் போடணும் இல்லையான்னு கூட தெரியாது, ஆனால் அதை வாங்கி வச்சுருக்கேன். சரி ஓகே அது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே ஆஃபரில் தான் கிடச்சிது. $18 என்னமோ. அதுக்கப்புறம் இதுவுமே இந்த பொம்மை வந்து காஸ்கோவில் $10ன்னு வாங்கினேன். 4 பொம்மை இருந்துச்சு. ஸோ ஒன்று $2 தானே விழும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த 2 வந்து அமேசானில் வாங்கினேன். இது ரொம்ப நல்லாயிருக்கு ஆக்சுவலாக. நான் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டேன். வெறும் $2.80 தான். அது வந்து தேங்க்ஸ்கிவிங் அப்போ ஆஃபரில். அதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இன்னொன்று ஆர்டர் போட்டேன். பார்த்துட்டு அடுத்த நாள் வந்து லிமிட் பண்ணிட்டாங்க. ஸோ இவ்வளோ தான் போட முடியும், இதுக்கு மேலே போட முடியாது, லிமிட்டு வந்து ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இது வந்து நைக்கி ஷோரூமில் இது $25. என் பையனுக்கு வந்து ஹூடி. இது சில்ட்ரன்ஸ் பிளேஸில் $3.50 தான் இந்த டிஷர்ட்டு. இது வந்து ஆக்சுவல் ப்ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா $25 அந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. பட் அந்த அளவுக்கு அந்த விலைக்கு இது ஒர்த்து கிடையாது. 80% சேல் மாதிரி போட்டு 3.5 சம்திங் என்னமோ வந்தது. இதெல்லாமே மாலுக்கு போயிருந்தப்போ ஒன்று எடுத்தேன், நைக்கி ஷோரூம் அது இதெல்லாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து சப்பாத்தி மாவு பசைகிறதுக்காக அந்த மிஷின் வாங்கினேன். அது $22 என்னமோ கோல்ஸில். நான் வந்து உங்களுக்கு அது இன்னொரு வீடியோவில் கூட நான் முழுசாக ஓப்பன் பண்ணிவிட்டு காட்டுறேன். அப்புறம் இது வந்து பிக் ஒன். இந்த கம்ஃபர்டர் செட்டு வந்து ரொம்ப திக்னஸ்லாம் இல்லை, கொஞ்சம் லைட்டாக தான் இருந்துச்சு. பட் ரிட்டர்ன் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தேன். $22 ரிட்டர்ன் பண்ணிடலான்னு பார்த்தேன். பட் அவங்க ரிட்டர்ன் பண்ணால் அந்த கோல்ஸ் கேஷ்பேக் கொடுத்தாங்கல்ல, அதில் தான் அதை வந்து எடுப்பேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அது இருக்கட்டும் அப்படின்னு வச்சுக்கிட்டேன். அப்புறம் இந்த இன்னர்லாம் என் பையனும் பொண்ணு யாருமே காட்டுறதுக்கு வந்து தரமாட்டேன்ட்டாங்க. பட் இது வந்து எதுக்கு காட்டுறேன் அப்படின்னா, இந்த மாதிரி பிராண்டட் இன்னர்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இன்னொன்று $15 நார்மல் டேஸில். இந்த மாதிரி தேங்க்ஸ்கிவிங் வாங்கும்போது நமக்கு $7 தான். பட் ஆன்லைனில் தான் அது நல்லா இருக்குது. அதனால் சரி காட்டும் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காகன்னு சொல்லிட்டு லைட்டாக அதை எடுத்தேன். அப்புறம் க்ராக்ஸு, இது $20. இதுவும் வால்மார்ட் தான். நார்மலாக இது $40 $45 அந்த மாதிரி இருக்கும். ஷோரூமில் வந்து கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கலாம், கலெக்ஷன் கிடைக்காம இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து வால்மார்ட்டில் தான் வாங்கினேன். அப்புறம் இது வந்து கிளியரன்ஸ் செக்ஷன் வால்மார்ட்டில். இந்த செட்டு வந்து உள்ளே இருக்குது பாருங்கள், இது எவ்வளோ வெறும் $9 சம்திங் அவ்வளோதான் வந்துச்சு. ஸோ ரொம்ப ஒர்த்து. இன்னொன்று மேட் இன் இந்தியா தான், நல்லா குவாலிட்டி வைஸும் ஓகேவாக இருந்துச்சு. இன்னும் குக் பண்ணி பார்க்கல, பார்த்துட்டு வேணால் திருப்பி ஷேர் பண்ணுறேன். அப்புறம் கார்மியா ஏர் ஃப்ரையர். இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் வாங்கினேன். நிறைய ஏர் ஃப்ரையர் வந்து உள்ளே எப்படி சொல்கிறது, நம்ம நான்ஸ்டிக் கோட்டிங் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, ஸோ ஹீட் ப்ரொடெக்ஷன் இருக்கும், எனக்கு இல்லாது அந்த மாதிரி இருக்கும். பட் நான் வந்து நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறதே இல்லை, வீட்டில் வெசல்ஸாக இருக்கட்டும் எதனாலும் இருக்கட்டும். அதனால் இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஏர் ஃப்ரையர் கார்மியா பிராண்டு வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் $50 வந்துச்சு, பிளாக் ஃப்ரைடே டீல் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு. இது எல்லாமே கோல்ஸில் வந்து ட்ரெஸ் அது இதுன்னு வாங்கினது. எல்லாமே $4 கூடி போனால் $5 அவ்வளோதான். ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து $10க்கு மேலேயே இருக்கும். பட் நம்ம வந்து தேங்க்ஸ்கிவிங்கில் ஆஃபர், அப்புறம் கூப்பன் கோடு, நெக்ஸ்ட் அந்த கேஷ்பேக் அது இதுன்னு வச்சு நம்ம போடும்போது இது எனக்கு வந்து வெறும் $4 அந்த மாதிரி தான் விழுந்துச்சு. ஷர்ட்டு, அப்புறம் கொஞ்சம் டிஷர்ட், தெர்மல் டிஷர்ட் மாதிரி. ஸோ இது எல்லாமே குவாலிட்டி வைஸ் நல்லா தான் இருக்கும் கோல்ஸில். ரொம்ப நாளாக வீட்டில் வந்து ரிமோட்டை காணும்னு தேடிட்டு இருந்தேன். இந்த பாக்ஸுக்குள்ளே கொண்டு யாரோ ஒழிச்சு வச்சுருக்காங்க பாருங்க. இதை தேடாமல் ஓப்பனே பண்ணாமல் வச்சுட்டு புது ரிமோட்டே வாங்கிட்டேன் பாருங்கள். வீட்டில் என்னெல்லாம் கொடுமை நடக்குது அப்போ தான் நானே பார்த்தேன். தேங்க்ஸ்கிவிங்க்கு வாங்கின திங்ஸை ஓப்பன் பண்ணி அரேஞ்ச் கூட பண்ணல, ரொம்ப நாள் ஆச்சு. நீ எல்லாம் எதுக்கு தான் இதை வாங்கினேன்னே எனக்கு தெரியல அப்படின்னு வீட்டிலேருந்து எல்லோரும் புலம்பிகிட்டு இருக்காங்க. ஹோம் டூர்லாம் போடணும்னு ஆசை தாங்க. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்படி ஆஃபர்னு வாங்குகிற திங்ஸு டாய்ஸ் இதெல்லாம் வைக்கிறதுக்கே தனியாக ஒரு வீடே வாடகைக்கு எடுக்கணும் போல், அந்த மாதிரி போயிட்டுருக்கு என் நிலமை. ரொம்ப குப்பையாக இருக்குன்றதை விட திங்ஸ் நிறைய இருக்குது, அந்த மாதிரி தான் இருக்குது. இது எல்லாத்தையும் கிச்சனில் செட் பண்ணணும். அதை என்னைக்கு பண்ணுறனோ அதே தெரில. வீடியோவே இப்போ தான் எடிட் பண்ணி போடுறேன்.
என்னை பார்த்து நானே சொல்லிப்பேன் ஓரளவுக்கு சோம்பேறியாக இருக்கணும் இதுக்கு மேலேயுமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஒரு ஷர்ட் காமிச்சேன்ல சில்ட்ரன்ஸ் பிளேஸில் வாங்கினேன்னு சொல்லிட்டு அது வந்து என் ஹஸ்பண்டுக்கும் அவங்களுக்கும் பையனுக்கும் சேமாக இருந்தது மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு எடுத்தேன். தெர்மல் வியர் மாதிரி. அப்புறம் இந்த ஒரு கிஃப்ட் பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணல. அது வந்து கிறிஸ்மஸ் கிஃப்ட்டு. ஸோ அது வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் இது வந்து இங்கே தீமுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும். அதில் வாங்கின ஃப்ளாஸ்க்ஸு தெர்மல்ஸ் வாட்டர் பாட்டில் மாதிரி இது $8 சம்திங் என்னமோ. இந்த ஆப் பற்றின டீட்டெயிலு இதில் நிறைய ஷாப்பிங் பண்ணியிருக்கேன். இந்த விளாக்லாம் நான் ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுறேன். திங்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து கெட்டில் வால்மார்ட்டில் வாங்கினது. இது ஆக்சுவலாக $20 அந்த மாதிரி இருந்துச்சு. கெட்டில் எல்லாம் ஆல்ரெடி வீட்டில் இருக்குது தான். ஸோ 3 வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சில ஸ்டீல் மாதிரி அது கீழே கொஞ்சம் லைட்டாக துருப்பிடிச்ச மாதிரி இருந்தது. சரி மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை ஆர்டர் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து அப்புறம் எனக்கு என்னமோ அந்த மூடி மேலே வந்து அந்த கலர் லைட்டாக ஸ்க்ராட்ச் ஆன மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து என் பையனுக்கும் அதே மாதிரி தேங்க்ஸ் கிவிங்லேயே அந்த ஆஃபர்லேயே கிஃப்ட்டு டாய்ஸ் அந்த மாதிரிலாம் கிறிஸ்மஸ்க்கு வாங்கி வச்சுட்டேன். அவன் வாங்கிட்டு வந்த உடனே ஒரு பெரிய பாக்ஸ் போட்டு ரேப் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டான். ஸோ அவன் பாக்ஸும் ஓப்பன் பண்ண முடியல. நான் உள்ளே இருந்தேன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா. இது வந்து பொண்ணோட கிஃப்ட் பாக்ஸ். இது சாம்ஸ் கிளப்பில் ஆர்டர் பண்ணது. ஒரு கிஃப்ட்டு தான் இருக்குது. பட் அவங்க பாக்ஸ் வந்து ஷிப்பிங் பண்ணதுனால நல்லா பெருசாக போட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து வால்மார்ட்டில் வந்து இன்னொன்று. இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் செட்டு $3.50 தான். அது வந்து சேலில் போட்டிருந்தாங்க. 17 பீசஸ் வந்துச்சு. ஒரு ஸ்டாண்டு, அப்புறம் 4 ஃபோக்கு, அந்த மாதிரி உள்ள என்னென்ன இருக்குது இந்த குட்டி ஸ்பூன் பெரிய ஸ்பூன் அந்த மாதிரி. ஸோ இது வந்து அந்த ப்ரைஸ்க்கு வந்து ரொம்ப ஒர்த்து. நான் வந்து 2 ஆர்டர் பண்ணியிருந்தேன். நல்லாவே இருந்துச்சு. சரி ஒன்று யாருக்காவது கிஃப்ட் பர்பஸ்க்கு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் என் பையனோட கிஃப்ட் பாக்ஸு. இதுவுமே கிறிஸ்மஸ் அன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம். இவ்வளோ தான் தேங்க்ஸ் கிவிங் ஷாப்பிங் அப்படின்னா இல்லை. இதில் வந்து ஹஸ்பண்டுக்கு ஷூ, அப்புறம் கீபோர்டு, அதுக்கப்புறம் டிஷர்ட்டு, ஜீன்ஸு, அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வாங்கியிருந்தாங்க. எலக்ட்ரானிக்ஸு, அப்புறம் அண்டர் ஆர்மர் பிராண்டில் உள்ள ஷூ அந்த மாதிரிலாம். அப்புறம் இது வந்து மெயின் ஸ்டேண்டில் ஒரு கடாய் மாதிரி வாங்கியிருந்தேன். என்கிட்ட நான் சொன்னேன்ல நான்ஸ்டிக் எதுவுமே கிடையாது. பட் ஏதாவது இந்த ஸ்வீட் மாதிரி பண்ணுறோம், அது வந்து நான்ஸ்டிக்காக இருக்கும் இருந்தால் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி யோசிக்கிறதுக்காக இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆனால் என்னென்னா அது வந்து ஒரு மாதிரி ஜிகினா மாதிரி கிளிட்டர் மாதிரி இருந்தது. எனக்கு அந்த கோட்டிங் பிடிக்கல. அதனால் அதை கண்டிப்பாக ரிட்டர்ன் தான் பண்ண போகிறேன். அதுவும் வால்மார்ட் தான். அப்புறம் இது வந்து கோல்ஸில் இந்த கன்னு ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து $60. சேலில் வந்து $30 போட்டிருந்தாங்க. கோல்ஸ் கேஷ்பேக்கில் வந்து எனக்கு $45 கிடச்சிது. 150க்கு ஆர்டர் பண்ணதுனால. $50க்கு $15 அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த கேஷ்பேக்கில் வந்து நான் இதை ஆர்டர் பண்ணேன். ஸோ எனக்கு இது மேக்ஸிமம் ஃப்ரீயாக கிடச்ச மாதிரி தான். ஸோ ரொம்ப ஒர்த்தாக இருந்தது. இது என் பையனுக்கு வந்து இந்த கிஃப்ட் வாங்கியிருந்தேன். இது வந்து ட்ரைபாடு அந்த மாதிரிலாம் வச்சு அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு எலக்ட்ரிக் நம்ம புஷ் பண்ணி தான் கன் ஷூட் பண்ணோம் அந்த மாதிரிலாம் இல்லை. பேட்ரி எல்லாமே போட்டு ஒரு பட்டன் புஷ் பண்ணால் அந்த ரொட்டேட்லாம் பண்ணிக்கலாம் அந்தந்த டைரெக்ஷனுக்கு. அந்த இதில் இருக்க ஹோல்லேருந்து எல்லா பக்கமும் இருந்து ஒரு 5-6 புல்லட் சடன்னு வர மாதிரி இருந்துச்சு. ஸோ இவ்வளோ தான் தேங்க்ஸ் கிவிங் ஷாப்பிங் விலாகு. இன்னொரு நியூ வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து நிறைய ஷாப்பிங் வீடியோஸ் இருக்குது. பை, டேக் கேர்.